மக்களே, நான் உங்கள் பார்த்த சாரதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தாஸ் ஃபுட் ட்ராவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் தட்டுவடை செட்டு. நல்லா வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். எப்படி செய்கிறதையும் நான் தெளிவாக காணும். புழுங்கல் அரிசி ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை 3 முறை நல்லா அலசிட்டு 4வது முறை தண்ணி பிடிச்சிட்டு ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சு அதையும் அது கூட சேர்த்து ஊற வச்சு ஒரு பவுலில் ஊற வச்சு அது புழுங்கல் அரிசி நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி பாமாக இருக்கணும். பதமாக அரைச்சி வச்சு கெட்டியாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. நல்லா ஒரு திக்காக வரணும். கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். ரொம்ப ஒன்றும் தண்ணி அரைச்சிடக்கூடாது, வீணாக போயிடும். இவ்வளோ திக்காக இருக்கணும். மாவு வந்து அவ்வளோ திக்காக இருக்கணும். இது கூட என்னென்ன சேர்க்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ இந்த அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவில் என்னென்ன கலக்கலாம், கலந்து அந்த தட்டுவடை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல இந்த அரிசி மாவில் அரைச்சி வச்ச அரிசி மாவில் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும். பொட்டுக்கடலை மாவு நம்மளே வீட்லேயே அரைச்சது தான். நம்ம எதையுமே வெளியில் ரெடிமேடாக வாங்குறதே கிடையாது. வீட்லேயே அரைச்சி வச்சு பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, பொட்டுக்கடலை மாவு நான் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் கடலை பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுதான் அரிசி ஊற வைக்கிறப்பவே கடலை மாவும் நான் ஊற வச்சுட்டேன். அதையே சேர்த்துக்கிறேன். மில்கி மிஸ்ட் தான் வாங்க, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும், வெண்ணெய் நல்லா இருக்கும். வெண்ணெயும் சேர்த்துட்டு வெண்ணெய் சேர்த்தாதான் அது பலகாரத்துடைய பதம் பொரிச்சு எடுக்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதனால தான் வெண்ணெய் சேர்க்கும். அதுக்கப்புறம் காஞ்ச எண்ணெய்ங்க, சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா அப்புறமா எடுத்துக்கலாம். இது போல் இப்போ இந்த தட்டையை தட்டி எடுத்து இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கணும். வெள்ளை காட்டன் துணி ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மைக்கா பேப்பர் ஒன்று அதில் எண்ணெயை தடவி எடுத்து வச்சுருக்கணும். இப்போது மாவை குட்டி குட்டி பீஸாக இவ்வளோதான் வரணும். இதை அழுத்தினாலே பெரிய தட்டையாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி துணியில், காட்டன் துணியில் உருண்டையாக கொஞ்சம் கேப் போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பாலித்தீன் கவரில் ஒரு சைடு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு சைடு எண்ணெயை அப்படி ஊற்றி மூடி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு டபரா பாத்திரத்தை எடுத்துட்டு இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே அழுத்து தான். தட்டுவடை செஞ்சு ஓரளவுக்கு எடுத்தாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ முதல்ல சிகப்பு சட்னி செஞ்சிடலாமா? வரமிளகா ஒரு 3 பீஸு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 2 சட்னிக்கும் சேர்ந்த மாதிரி பூண்டு வச்சுருக்கேன், பிரித்து போட்டுக்கலாம். அப்புறம் 2 கப்பு புதினா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு மல்லியும் கடலைப்பருப்பும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகா 3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு 10 பல் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி ஒரு பிஞ்சு, ஆமாம். தக்காளி ஒரு 2 பழுத்த தக்காளியே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். பச்சை சட்னிக்கு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு 10 பல் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். புதினா 2 கப்பு புதினா போட்டுக்கலாம். 1 கப்பு மல்லி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பச்சை சட்னி சிகப்பு சட்னி ரெடி.
சேலம் தட்டோட சாதா செட்டு. அதாவது கீழே பச்சை சட்னி, மேலே ரெட் சட்னி, கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், மல்லி. சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்கும். அந்த காலி பவுலர் கொஞ்சம் காரமும் கம்மியாக போட்டேன், வர நல்லா இருக்கும். இது வந்து மாங்காய் செட், சேலம் தட்டோட மாங்காய் செட்டு. இது அடிஷனலா புளிப்பு அதிகமா நல்லா எல்லா சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கா? அது என்னென்ன போட்டிருக்கு? ஆனியன், அப்புறம் 2 சட்னி. ஐஷோ எப்படி இருக்கு? சாப்பிட்டிருக்கியா? அது மாதிரி இது மாதிரி எங்கேயா சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டது இல்லையா? இது பேர் வந்து சேலம் தட்டு வடை செட்டு. சரியா? டேஸ்டா இருக்கா? இன்னும் கொஞ்சம் காரம் போடுவாங்க சட்னியில. நான் நீங்களா இருக்கிறீங்கன்னு காரம் கம்மியா போட்டுக்கிறேன். அவன் பேர் எப்படிடா இருக்கு? அவன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இன்னொன்னு வேணுமா? சரி, காரம் இன்னும் கொஞ்சம் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? அதான்